அந்த மோசமான மனுஷன் என்னோட ஹேரை வீணாக்கிட்டான். பாத்தீங்களா? சீரியஸ்லி நல்லாதான் இருக்கு. நல்லா இருக்கு. நிறுத்து. ரொம்ப டிராமா பண்ணாத. நல்லாதான் இருக்கு உனக்கு. ஒண்ணும் இல்ல. நான் டிராமா பண்றேனா? ஹேர் நல்லா இருக்கா? ஃபுல்லா மெஸ்ஸி ஆயிடுச்சு. எனக்கு அந்த பேட் அவுட் பிரஷ் வேணும். பொண்ணுங்க யூஸ் பண்றது இருக்கா? இல்ல, பொண்ணுங்க யூஸ் பண்ற பிரஷ் அட, என்ன எனக்கு இப்படி தேவைப்படுறது இல்ல. என்னோட பிரஷ் இருக்கு, வேணா யூஸ் பண்ணு. ஆமா, அங்கதான் இருக்கு, எடுத்துக்கோ. அது ரோலர் பிரஷ், அதனால எதுவுமே சரியாகாது. அதெல்லாம் சரியா இருக்கும். நீ ஒன்னும் ஃபேஷன் ஷோக்கு போலியே. பிரீதா, ஸ்ருதி, வாங்க வீட்டுக்கு போலாம். லேட் ஆகுதுல்லம்மா. பாட்டி வந்துட்டோம். ஓகே கரண் சார், பாய். ரிஷப் சார், பாய். பாய். அக்கா வாங்க சீக்கிரம். ஓகே பாய். பிரீதா வீட்ல டிராப் பண்ணிடுறேன். அப்படியே அவங்க கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி ஆயிடும்ல. பிரீதா, கிடைச்சிருச்சு, சாவி கிடைச்சிருச்சு. பிரீதா ஒரு வேலை போயிட்டாங்களோ? கரெக்டா. ஒருவேளை பிரீதாவுக்கும் பிரித்திவுக்கும் என்கேஜ்மெண்ட் நடக்காம இருந்திருந்தா, ஷெர்லினுக்காக பிரீதா என்கிட்ட பேச வரும்போது அப்பவே தைரியமா அவங்க கிட்ட முடியாதுன்னு சொல்லியிருக்கணும். எனக்கு தெரியும், எனக்கு நல்லாவே தெரியும் பிரீதா பிரித்திவை கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்கன்னு. அவனோட பிரேக்கப் பண்ணிடுவா. அவ வேணுன்ட்டே பண்ணுவான்னு நான் சொல்ல வரல. ஆனா பிரித்திவி அவளுக்கு தகுதியானவன் இல்லை. இந்த விஷயம் ஒரு நாள் அவளுக்கும் ரியலைஸ் ஆகும். அண்ட் ஐ விஷ் என்னை நான் தைரியப்படுத்திக்கிட்டு எப்படியாவது நான் அன்னைக்கு பிரீதா கிட்ட என்னோட காதலை சொல்லணும். நான் எவ்வளோ அவளை லவ் பண்றேன்றதை அவகிட்ட சொல்லணும். நீ இந்த காலரை சரி பண்ணு. அட, இந்த ஜாக்கெட்டோட காலரை சரி பண்ணணும் இல்லையா? காலர் உட்கார மாதிரி இருக்கணும். காலரை நிக்க வச்சிருக்க, கேட்டா கோவம் வருது. என்ன தொடாதன்னு வேற சொல்ற. பட் ஐ டோன்ட் கேர். பிரீதா போலாமா? எங்க போலாமே. வீட்டுல டிராப் பண்ண போறேன். அது வேணா பாட்டி வெளியே டாக்ஸியை கூப்பிட்டுட்டாங்க. அதனாலதான் இவ்வளவு நேரம் கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. அது பாட்டி வேற வெயிட் பண்ணுவாங்க. சரி ஓகே, நான் கிளம்புறேன். இவளுக்கு என்னாச்சு? இவ எப்பவுமே பொய் சொல்ல மாட்டாளே. இப்ப எதுக்காக நான் பொய் சொன்னேன்? உண்மையவே நான் சொல்லிருக்கலாமே. எதுக்காக நான் மறைச்சேன்? நான் மறைச்சது சரியா இல்ல தப்பா? இவங்க மட்டும் இந்த வீட்டுக்கு மருமகளா வந்திருந்தா உன்னை எவ்வளவு நல்லா பாத்துப்பாங்கன்னு கொஞ்சம் யோசி. ரிஷப் எதுக்கு இப்படி யோசிக்கிறான்? எதுக்கு பிரீதாவை? சரி, நாளை கேட்டுக்கலாம்.
பாவம் என்னோட பிருத்வி. நேத்து ஈவினிங் அவனை எல்லாரும் ரொம்பவே டார்ச்சர் பண்ணாங்க. ரொம்ப கோவமா இருந்தான், ரொம்ப இரிட்டேட்டடா இருந்தான். நான் ஒண்ணு பண்றேன், அவனை பார்த்து அவன் கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்றேன். லைக் a romantic house day. நாங்க ஒன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது. இதுக்கு முன்னாடி கரண் அண்ட் பிரீதா ஃபேமிலி தான் அவனுக்கு எதிரியா இருந்தாங்க. இப்போ புது புது எதிரிங்கெல்லாம் வந்துட்டாங்க. எல்லாருமே அவனுக்கு அகேன்ஸ்டா இருக்காங்க. பட் பரவாயில்ல, ஐ வில் சப்போர்ட் him. I will cheer him up. பிரீதா, சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, சாப்பிட்டுட்டு போமா. அது அவசரமா நான் இப்ப கிளம்புறேன். கரனோட வீட்டுக்கு போறேன். கரீனா ஆண்டியோட கால் அடிபட்டு இருக்கு. நான் உங்களுக்கு எக்ஸசைஸ் பண்ண வைக்கணும். அப்புறம் கரனோட கோர்ட் கேஸ் ஹியரிங் வேற இருக்கு. சோ நான் கண்டிப்பா எதுக்கு இவ்வளவு அவசரப்படுற? சாப்பிடாம போக கூடாது, கொஞ்சமாவது சாப்பிட்டுட்டு போ. இல்ல, எனக்கு இப்ப சாப்பிடவே தோணல. நான் வந்து சாப்பிடுறேன். சரி, கொஞ்சம் நில்லு. இவதான் ரெடியா இருக்கல, இவளையும் உன் கூட கூட்டிட்டு போயே. கரண் சார் வீட்டுக்கா? இல்லக்கா, நீங்க போங்க, நான் டைரக்டா கோர்ட்டுக்கே வந்துடுறேன். மா, நான் கிளம்புறேன். சரி. மா, நீங்க என்ன சமைச்சிருக்கீங்க? எனக்கு ரொம்ப பசிக்குது. இப்போ உனக்கு சாப்பாடு கிடைக்காது. முதல்ல இத சொல்லு, நீ ஏன் உங்க அக்கா கூட போக மாட்டேன்னு சொன்ன? அந்த வீட்ல நீ என்னமோ பண்ணிட்டு வந்திருக்கல. அது ஆக்சுவலிமா நானா பண்ணல, அதுவா ஆயிடுச்சு. என்ன? அதாவது என்னன்னாமா, நான் கரீனா மேமோட காலை திருப்பிட்டேன். அது ஒண்ணும் இல்லம்மா, ஆக்சுவலா அவங்க கால் வலிக்குதுன்னு சொன்னாங்க. அதான் என்னோட ட்ரிக்கை யூஸ் பண்ணலான்னு அவங்களோட காலை ட்விஸ்ட் பண்ணிட்டேன். அப்படியே போட்டேனா? அக்காவோட ட்ரிக்கை யூஸ் பண்றதுக்கு உனக்கு அவங்க கால் தான் கிடைச்சதா? அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு தெரியாது, சின்ன விஷயத்தை கூட பெருசாக்குவாங்க. அவங்கள போய் என்ன எனக்கு வர ஆத்திரத்துக்கு. சரி விடு, மூஞ்சி அப்படி வச்சிருக்காத, என்கிட்ட வா வா. ஒன்னும் டென்ஷன் ஆகாத, உங்க அக்கா எல்லாத்தையும் சரி பண்ணிடுவா. அதுவும் இல்லாம நீ தெரிஞ்சு இதெல்லாம் ஒண்ணும் பண்ணல. இல்லம்மா, நல்லது நினைச்சுதானே பண்ண. கரெக்ட். தெரியாம பண்ணிட்ட, அவங்களுக்கு வலி ஆயிடுச்சு, அதை நினைச்சுதானே பயப்படுற. அம்மா, வேற ஏதோ பண்ணிருக்கிறியா? ஐ திங்க் கால்ல ட்விஸ்ட் பண்றதோட சேர்த்து கதையில ஏதாவது ட்விஸ்ட் இருக்கா? அது ஆக்சுவலி நான் அவங்களோட இன்னொரு காலை திருப்பிட்டேன். அதாவது அவங்களுக்கு வலி இருந்த கால்ல இல்ல, இன்னொரு காலை ட்விஸ்ட் பண்ணிட்டேன். மூளை இருக்கா உனக்கு? போட்டேனா? எப்பதான் உனக்கு புத்தி வரப்போகுது? இவ்வளவு வளர்ந்திருக்க, ஆனா இன்னும் குழந்தை மாதிரி நடந்துக்கிறேன். எனக்கு இப்பதான் புரியுது ஏன் அந்த வீட்டுக்கு போக மாட்டேன் நீ சொல்றேன்னு. ஏன்னா அந்த வீட்டுக்கு போனேனா அப்புறம் ஓ நிலைமை இன்னும் மோசமாயிடும். என்னெல்லாம் சொல்ல போறாங்களோ, என்ன பிரச்சனை பண்ண போறாங்களோ. கரெக்ட். ஓடலாமான்னு இருக்கு எனக்கு. ஒண்ணு, இன்னைக்கு உனக்கு சாப்பாடு கிடையாது. என் பேர்ல எல்லாருக்கும் கான்ட்ராக்ட் சைன் பண்ணி கொடுத்திருக்காங்க போல இருக்கு. எங்க பார்த்தாலும் சரி திட்டலான்னு சொல்லிருக்காங்க போல. கரீனா மேம் கிட்ட இருந்து திட்டு வாங்க கூடாதுன்னு தான் கரண் சார் வீட்டுக்கு நான் போலன்னு சொன்னேன். இங்க என்னடானா அம்மா கிட்ட திட்டு வாங்கிட்டு இருக்கேன். ஓ ஸ்ருதி, இங்க இருந்து சீக்கிரமா கிளம்பிடு, இல்லனா திட்டு மழையா இங்க பொழியும். ஏய் நில்லு, ஒழுங்கா திரும்பி வா. வாங்க. அட, எப்ப பார்த்தாலும் இதே வேலை. எதுக்காகமா சும்மா திட்டுறீங்க? நான் உங்களோட கியூட்டான அழகான சின்ன பொண்ணு தானே. அழகெல்லாம் தெரியும். இங்க பாருங்கம்மா, எனக்கு உங்க அடியை நினைச்செல்லாம் பயம் இல்ல, ஆனா உங்க திட்டு நினைச்சதான் பயமா இருக்கு. சரி, பனிஷ் பண்ணணுமா? தண்டனை கொடுக்கணும்ல? சரி, 1 2 3 வந்து தொலை. இல்ல, கடந்த கொஞ்ச நாளா என்னோட பேபி ரொம்ப டென்ஷன்ல இருக்கான். ஷாக்கு மேல ஷாக் அவனுக்கு கிடைக்குது. நான் ஒண்ணு பண்றேன், அவனுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கறேன். அவன் ரொம்ப சந்தோஷப்படுவான். இந்தாங்க, என்னோட எல்லா ப்ராப்பர்ட்டிஸையும் ரித்விக் அண்ட் மோனிஷா பேர்ல மாத்துங்க. பேபி, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? ஜஸ்ட் ரிலாக்ஸ். ஆனா அது மோனிஷா ரித்விக் பேர்ல எதுக்கு எல்லா ப்ராப்பர்ட்டிஸையும் மாத்திர? என்ன ஆச்சு? உனக்கு எல்லாம் புரிய வைக்கிறேன். நீ என்ன புரிய வைக்க பேபி, போற? just give me 2 minutes, நான் உனக்கு எல்லாத்தையும் புரிய வைக்கிறேன். வக்கீல் சார், நீங்க சீக்கிரம் ட்ரான்ஸ்ஃபர் பேப்பர்ஸ் ரெடி பண்ணுங்க. அண்ட் இந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இங்கேயே இருக்கட்டும். ஓகே மிஸ்டர் பிருத்வி, ட்ரான்ஸ்ஃபர் பேப்பர் ரெடி பண்ண கொஞ்சம் நாள் ஆகும். நீங்க அவசரப்படாதீங்க ப்ளீஸ். அட, இப்ப அவசரப்பட்டு தான் ஆகணும்.
ஏன்னா என்கிட்ட வேற வழியே இல்ல. சோ நீங்க ப்ளீஸ் ட்ரான்ஸ்ஃபர் பேப்பர்ஸ் சீக்கிரம் ரெடி பண்ணுங்க. ஓகே, நான் கொரியர் பண்றேன். யா, தேங்க்யூ. பேபி இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? அட, என் இடத்துல யார் இருந்தாலும் இதை தான் பண்ணிருப்பாங்க. உனக்கு ஒண்ணு தெரியுமா? அந்த மோனிஷாவோட லவ்வர் இருக்கால, அவன் என் கழுத்துல கத்தி வச்சுட்டான். என் கழுத்தை அறுத்துருவேன்னு மிரட்டினா தெரியுமா? அப்புறம் அவனோட கேர்ள் ஃபிரெண்ட் அந்த ஓவர் ஸ்மார்ட் பொண்ணு மோனிஷா என் மேல பழிய போட்டு பேசிக்கிட்டே இருந்தா தெரியுமா? அப்ப நான் என்ன பண்ண தெரியுமா? ஐ ஹேட் நோ ஆப்ஷன்ஸ். கழுத்தை கட் பண்ண வேணாம்னு சொல்லி என் கழுத்தையே நான் கொடுத்துட்டேன் தெரியுமா? வேற வழியே இல்ல. ஆனா பேபி, நீ நிஜமாவே உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுக்க போறியா? வேற வழியே இல்ல. ஆனா உனக்கு என்ன மூளை குழம்பி போயிடுச்சா? இந்த எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் நம்ம லைஃபோட சேவிங்ஸா இருக்கு. நீ ப்ராப்பர்ட்டிஸை கொடுத்துட்டா நம்ம முழுசா அழிஞ்சிருவோம். நடுத்தருக்கு பாரு, வந்துருவோம். நான் எவ்வளவு மோசமா மாட்டி இருக்கேன்னு உனக்கு தெரியுமா? என்னவோ தரையில விழுந்த மீன் மாதிரி துடிச்சுக்கிட்டு இருக்க. இந்த ப்ராப்பர்ட்டி எல்லாம் நான் அவங்க பேருக்கு மாத்தலனா மோனிஷா அப்புறம் இதுல இருந்து பேக் அவுட் பண்ணிடுவா. அப்புறம் நம்ம பிளான் எல்லாமே நாசமா போயிடும். இல்ல பேபி, நீ சைட் கேரக்டர்ஸ் கவனிக்காத, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். மெயின் கேரக்டர் மட்டும் நீ பாரு. அது யாருன்னா அந்த ரிஷப் மட்டும் தான். நம்மளுடைய மெயின் குறிக்கோள் அந்த ரிஷப் மட்டும் தான். ஓகே, இங்க பாரு, எனக்கும் உனக்கும் கல்யாணம் நடக்கிறதுக்கு பதிலா நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கணும். அவன் வாழ்க்கை நாசமா போகணும். எனக்கு அதான் வேணும். அதான் சந்தோஷம். பிருத்வி நான் சொல்றத கேளு. நீ பேங்க் கரப்ட் ஆயிடுவ. ஏ பேங்கர், என்னோட எதிரிங்க தான் ஆவாங்க. என்ன பைத்தியம் நினைச்சிட்டு இருக்கேன் என்ன? இந்த பிருத்விக்கு கொடுக்க மட்டும் இல்ல, எப்படி வாங்கணும்னு தெரியும். புரியுதா? எப்படி போன ப்ராப்பர்ட்டி திரும்பி வாங்குறேன்னு மட்டும் நீ வெயிட் பண்ணி பாரு. அந்த மோனிஷா என்ன முட்டாள்னு நினைச்சுக்கிட்டு இருக்கா. அவளை வச்சு அவளை எப்படி என் வழிக்கு கொண்டு வரேன் பாரு. அவளுக்கு இன்னும் என்னை பத்தி சரியா தெரியல. இனிமே தெரிய வைப்ப. என்ன புரியுதா? ஆனா பேபி நீ பாரு, என்கிட்ட நீ எதுவும் பேசாத, எம்பேஸ் பண்ணாத. எனக்கு கோர்ட்ல மோனிஷா கண்டிப்பா இருக்கணும். வேற வழியே கிடையாது. அவ எனக்கு எதிராக இருக்க கூடாது, என் கூடவே தான் இருக்கணும். அது நடக்கணும்னா இது அவகிட்ட கொடுத்தாகணும். நீ என்ன பைத்தியம் ஆயிட்டியா? என்ன பண்ணிட்டு இருக்க? ஆமா, நான் பைத்தியம் ஆயிட்டேன் தான். ஐ ஹேவ் கம்ப்ளீட்லி லாஸ்ட் இட். ஓகே, இப்போ என்ன போக விடு. பை. பிருத்வி, லிசன் டு மீ. பிருத்வி, பிருத்வி. எங்க அம்மா எப்பவுமே சொல்லுவாங்க, தயிர்ல எவ்வளவு சக்கரை போடுறோமோ அந்த அளவுக்கு நல்லதா தான் நடக்கும். வேலையில எந்த பிரச்சனையும் இருக்காது. கிரீஷ், கரண் இன்னைக்கு கோர்ட்டுக்கு போறான்னு உனக்கு தெரியும்ல? இத அவனுக்கு தான் கொடுக்கணும். நீ நிஜமா தானே சொல்ற? எங்க அம்மா சொல்லிருக்காங்க. எல்லாரோட அம்மாவும் சொல்றது உண்மையா தான் இருக்கும். நான் இன்னும் கொஞ்சம் சர்க்கரை போடுறேன். கரண், வாய தர. இந்த தயிர் சர்க்கரை சாப்பிட. நீ ஜெயிச்சுட்டு தான் வருவ. ஓகேம்மா. தேங்க்யூ. ஐம் சாரி கரீனா மேம், வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இப்போ உங்க கால் எப்படி இருக்கு? பரவாயில்ல. பிரீதா, இன்னும் லேட் ஆகலமா? இவங்க 2 பேர் இன்னும் கிளம்பவே இல்ல. நீ இவங்க 2 பேர் கூட போறல்ல? ஆனா ராக்கி ஆண்டி, கரீனா மேமோட கால். என்ன நினைச்சு நீ கவலைப்படாத. நீ இவங்க 2 பேர் கூடயும் போ. பிரீதா, நான் உன்கிட்ட ஒன்னு சொல்லட்டுமா? சொல்லுங்க ஆண்டி. நான் இதை சொன்னா நீ எப்படி எடுத்துப்பன்னு எனக்கு தெரியல. ஆனா நீ என்னோட மகனுக்கு ரொம்ப லக்கியா இருக்க. எனக்கு அப்படி தோணுது. அதான் சொல்லுவாங்கல்ல, லக்கி சாம். அதான் நீ இவன் கூட இருந்தீனா எல்லாமே நல்லதா தான் நடக்கும் தோணுது. ராக்கி ஆண்டி, ப்ளீஸ் நீங்க என் மேல இவ்ளோ நம்பிக்கையை வைக்காதீங்க. அதாவது எல்லா தடவையும் இப்படி நடக்காது இல்லையா? ஆல்தோ ஐ ஹோப் எல்லா தடவையும் இப்படிதான் நடக்கும். ஆனா இங்க பாருமா, இது எப்பவுமே நடந்திருக்கு, இனிமேயும் நடக்கும். நான் ஒண்ணு சொல்லட்டுமா? நீ கரண் பக்கத்துல இருக்கிற வரைக்கும் அவன்கிட்ட எந்த கெட்டதுமே நெருங்காது. ஆமாமா, ராக்கி அடிக்கடி சொல்லுவா. நானும் இதை நம்புறேன். நீ கரண் கூட இருந்தனா அவனுக்கு எதுவும் ஆகாது. பிரீதா, இந்த காம்ப்ளிமெண்ட் ஏத்துக்கோங்க. ஆக்சுவலி நானும் நோட்டீஸ் பண்ணிருக்கேன். நீங்க எங்க கூட இருக்கும்போது வெற்றி எப்படியாவது எங்க கிட்ட வந்திருக்கு. பிரீதா, ஸ்ருதி எங்க இருக்கா? அது ஸ்ருதி நேரா கோர்ட்டுக்கே வந்துருவா. யா, சரி வா கரண். சரி சரி, ஆல் தி பெஸ்ட். தேங்க் காட் ஸ்ருதி நேரா இங்கே வராம கோர்ட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டா. நேத்து இங்க வந்தா என் காலை உடைச்சிட்டா. இன்னைக்கு வந்திருந்தா என் மைண்டை டேமேஜ் பண்ணிருப்பா. அந்த பொண்ணு இருக்காளே, அவளால நான் நடக்க முடியாம ஆயிட்டேன். அப்படியெல்லாம் ஒன்னும் ஆகல மாம்.
I'm perfectly fine. இங்க பாருங்க நீங்க நடந்து காட்டுங்க. பாருங்க நான் வேணா கேட் வாக் பண்ணி காட்டவா பாருங்க. ஏய் பாத்து பாத்து மெதுவா பாத்து. உட்காரு கரீனா. மெதுவா. எனக்கு எதுவும் ஆகல. I'm okay. அந்த ரேம்ப்ல ஒரு புது வாக் வந்திருக்கு மாம். zigzag வாக். அதுதான் நான் செஞ்சு காட்டினேன். வேற ஒண்ணும் இல்ல. என்ன பார்த்து ஸ்மைல் பண்றீங்களா? இல்ல இல்ல. It's not funny. And it's not fair, mom. இல்ல கருணாக்கா, சாரி. அக்செப்ட் பண்ணிக்கிறதுல என்ன தப்பு இருக்கு சொல்லுங்க? உங்க கால்ல தான் அடிபட்டிருக்குல்ல. அக்செப்ட் பண்றதுல எந்த தப்பும் இல்ல. அண்ட் நான் கரீனா, நான் போய் அந்த சின்ன பொண்ணு கிட்ட தோக்குறதா? அதுக்கு பாசிபிளே இல்ல. சரி விடு கரீனா, அவ ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டா. அவ ரொம்ப சின்ன பொண்ணு. அவளை நீ எவ்வளவு திட்டிருக்க. நீ அவளை திட்டுவேன்னு பயத்துல தான் அவ இன்னைக்கு வரவே இல்ல. குட். அவ பயந்துதான் ஆகணும் மாம். இனிமேல் அந்த பொண்ணு இந்த வீட்டுக்கு வரவே கூடாதுன்னு நினைக்கிறேன் மாம். இந்த ரித்விக் இருக்கானே ஏன் இப்படி பண்றான்? போனே எடுக்க மாட்டேங்கிறான். பிருத்திவி. யா சொல்லு. மோனிஷா கோர்ட்டு கிளம்பிட்டாளா? இல்ல, மோனிஷா கோர்ட்டுக்குலாம் ஒன்னும் கிளம்பல. நேத்து நீ எங்க கிட்ட சொன்னது உனக்கு ஞாபகம் இருக்கா? எங்க பேருக்கு எதையோ மாத்திரன்னு சொன்னியே, ஆனா மாத்தல. சோ மோனிஷா எப்படி கிளம்புவா? ஏய் உன்ன இங்க பாரு, நீ ஒண்ணு பண்ண, மோனிஷாவை கோர்ட்டு கிளம்பி வர சொல்லு. கோர்ட்டு வாசல்லையே நான் எல்லா டாக்குமெண்ட்ஸையும் உங்ககிட்ட காட்டுறேன், சரியா? அதுக்கப்புறமா நீங்க கோர்ட்டுக்குள்ள போங்க. அப்புறம் அவ கண்ணால பேப்பர்ஸை பார்த்ததும் என் மேல உங்களுக்கு நம்பிக்கை வந்துடும். நான் சொல்றது உண்மைன்னு உங்களுக்கு தெரியும்ல, ஓகே? உன்னை ட்ரஸ்ட் பண்ணுங்கிறதுக்காக பேப்பர்ஸை கொண்டு வரல. அது ஒரிஜினல் தானே? என்ன உன்னோட வில்லத்தனத்தெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. நீ எதுவும் பிளான் பண்ணி பண்ணல, ட்ரை கூட பண்ணாத. நீங்க ரெண்டு பேரும் என்ன சந்தேகப்படுறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்களா என்ன? இப்படியே போயிட்டு இருந்தா ஒரு நாள் நான் முன்னாடி வந்து நிற்கும் போது நான் ஒரிஜினல் தானா இல்ல டூப்ளிகேட் பிரித்திவியான கேட்க போறீங்க போல இருக்கு. எல்லாமே ஒரிஜினல் தான் தம்பி, கவலைப்படாதீங்க. அப்படின்னா மோனிஷாவும் ஒரிஜினல் தான். அவ சொன்னதை கண்டிப்பா செய்வா. அவ கோர்ட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கா. நானும் தான். வெரி குட், வாங்க. சரி, படுத்தாத. பை. தேங்க் காட், கோர்ட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டேன். நல்ல வேலையை இவங்க ரெண்டு பேரும் இறுதி கட்ட வரைக்கும் நான் கொண்டு வந்துட்டேன். இவங்க ரெண்டு பேரும் என்ன ரொம்பவே டென்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. சரி நீ ஒண்ணு பண்ணு, லாயருக்கு கால் பண்ணி இப்பவே கோர்ட்டுக்கு வர சொல்லு. ஏன்னா இந்த டபுள் கிராஸ் மேல எனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்ல. ஒரு தடவை லாயர் பேப்பரை செக் பண்ணிட்டாருன்னா நமக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. யா, யூ ஆர் ரைட். நாம முட்டாளுன்னு இவங்க நினைக்கிறாங்கல்ல. ஆனா என்கிட்ட கேட்டா உலகத்திலேயே ரொம்ப ஸ்மார்ட்டான பொண்ணு நீதான். கண்டிப்பா கிடையாது. ஐ எம் நாட் ஸ்மார்ட். ரொம்ப ஓவர் ஸ்மார்ட் தெரியுமா? ஒன்னு சொல்லவா, எனக்கு உன் மேல மட்டும்தான் நம்பிக்கை இருக்கு, வேற யார் மேலயும் நம்பிக்கை இல்ல. I will just call the line. And you, Karan and Preeta, நீங்க ரெண்டு பேரும் ஸ்மார்ட்னு நினைக்கிறீங்களா? நீங்க ரெண்டு பேரும் என்கிட்ட எவ்வளவு ப்ராஃபிட் ஆக போறீங்கன்னு உங்க ரெண்டு பேருக்கும் தெரியல. என்ன நினைச்சாலே எனக்கு ரொம்ப வெறுப்பா இருக்கு கரண். உன்னை போய் லவ் பண்ற மாதிரி நான் நடிக்க வேண்டியதா இருக்கே. I hate you, Karan. I just hate you. என்ன உன் அண்ணனை டிரைவரா கூட்டு போறியா? நான் உன்னோட அண்ணா, என்ன டிரைவ் பண்ண சொல்றியா? முன்னாடி வா. அது எனக்கு இன்னைக்கு டிரைவிங் பண்ணணும்னு மூட் இல்லை. எப்பதான் டிரைவ் பண்ண தோணும்? ரிஷப் சார், ஒன்னு பண்றேன், நான் முன்னாடி வந்து உட்காரேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு டிரைவர் ஃபீலிங் வராதுல்ல? How sweet is that? நீங்க ப்ளீஸ் வாங்க. You are comfortable? என்னாச்சு? ஒன்றும் இல்லை. என்னாச்சு சொல்லு. ஒன்றும் இல்லை. அட, ஏதோ சொல்லணுமா? நீ ஒன்று பண்ணு, நீ பின்னாடி வந்துரு, நான் வண்டி ஓட்டிக்கிறேன். ஏன்னா நீ ரொம்ப நேரமா என்னாச்சுன்னு பின்னாடி என்னை பார்த்து கேட்டுக்கிட்டே இருக்கியா, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. நீ என்ன பார்த்துக்கிட்டே வண்டி எங்கேயா கொண்டு போய் விட்டுற போற? இல்ல நான் கம்ஃபர்டபுளா தான் இருக்கேன். நான் இன்னும் வண்டி ஓட்டவே இல்லையே. ரிஷப் சார், அவ சொல்றதும் கரெக்ட் தான். உங்களுக்கு மூட் இல்லல, சோ பிரச்சனை இல்ல, நீங்க பின்னாடி போய் உட்காந்துக்கோங்க. இவனே வண்டி ஓட்டட்டும்.
நான் சொல்றேன்ல, வண்டியை கொண்டு போய் இங்கே விட்டுற போற. எனக்கு உங்க மேல அக்கறை இருக்கு, நானே ஓட்டுறேன். வாங்க வாங்க, நான் ஓட்டுறேன்னு சொல்றேன்ல, வாங்க. அவனே வந்து வண்டி ஓட்டட்டும். வா. என்னாச்சு? ஒண்ணும் இல்ல, அது தெரியாம அண்ணன் என் இடத்துக்கு வந்துட்டான். இப்ப நான் மறுபடியும் என் இடத்த பிடிச்சிட்டேன். இப்ப எனக்கு சந்தோஷமா இருக்கு. உன்னோட இடமா? சில நேரத்துல நீ என்ன பேசுறன்னு ஒண்ணுமே புரியாது. சில நேரத்துல புரிஞ்சுக்க கூடாதுமா, ஃபீல் பண்ணணும். அதுவும் அந்த ஃபீல் தன்னால வரணும்.